ஒயிட் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். இது அடுத்த தற்கொலை முயற்சின்னு சொல்லுவேன். ஓகே. தற்கொலை முயற்சினே நான் சொல்லுவேன். ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்றது. ஆமா, ஏன்னா நிச்சயமா. இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நெறைய பேர் நினைக்கிறாங்க. இதுக்கும் நான் காரணம் சொல்றேன் பாருங்களேன். அமெரிக்காவுல இன்னைக்கு வந்து ஆவரேஜ் ஏஜ் ஃபார் கேன்சர் வந்து 47. அதே போல் ஆவரேஜ் ஏஜ் ஃபார் அல்சமியர் மறதி நோய் வந்து 52. ஆவரேஜ் ஏஜ் ஃபார் பார்க்கின்சன் இஸ் 57. இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஏஜ் ஃபார் பார்க்கின்சன் வந்து 72. அதே போல் 71. அதே போல் 73. எல்லாமே 70 மேல. ப்ளஸ் என்ன காரணம்னா அரிசி சாப்பிட்றது. ஓகே. மூளைக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு அரிசியிலேருந்து தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அரிசியை குக் பண்ணுற முறை தவறு. நீங்கள் யார் வடித்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வெயிட் ஏறாது. எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் தேவையில்லைன்னு தானே நம்ம கொதிக்க வச்சு அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணி சாப்பிட்றத நம்ம கல்ச்சராக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த கல்ச்சரை மாற்றி அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ அது உடம்பு கெடுதி தானே. ஸோ அரிசியில் ப்ராப்ளமா குக் பண்ணுறதுல ப்ராப்ளமா? நிச்சயமாக குக் பண்ணுறது தான் ப்ராப்ளம், அரிசியில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அரிசியை நிறுத்துவது எடை குறைப்புக்கு உதவுமானா நிச்சயமாக உதவாது. இன்ஃபேக்ட் உடம்புக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸை தான் கொண்டு வரும்.